வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இதுதான் நீங்க என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்கன்னா, என் பேர் அனிதா. நான் இங்க லக்சம்பர்க்ல சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலா வொர்க் பண்ணிட்டுருக்கேன். இங்க எப்படி நான் ஜாப் வாங்கிட்டு வந்தேன், இங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, இத பத்தி தான் நான் என்னோட விளாக்ஸ் எல்லாமே பண்றேன். இன்னைய வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அ ஜாப் வாங்குனதுக்கப்புறம் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னவா இருக்கும்? ஸோ இப்போ நீங்க அப்ளை பண்ணி கஷ்டப்பட்டு ஜாப் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கம்பெனி வந்து ஜாப் ஆஃபர் லெட்டர் வந்து இமெயில்ல அனுப்புவாங்க. ஆ நீங்க வெரிஃபை பண்ணதுக்கப்புறம், இதுதான் ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், உங்களுக்கு ஹார்ட் காப்பீஸ் அனுப்புவாங்க. ஸோ நான் என்ன ரெக்ரூட் பண்ண அந்த கம்பெனில 3 காப்பீஸ் அனுப்பியிருந்தாங்க. 1 காப்பி நான் சைன் பண்ணி நானே வச்சுக்கணும். 1 காப்பி சைன் பண்ணி அவங்களுக்கு வந்து போஸ்ட்ல அனுப்பணும். ஆ 3வது காப்பி வந்து நம்ம ஆத்தரைசேஷன் டூ ஸ்டேன்னு சொல்ற ஒரு டாக்குமெண்ட்க்கு அப்ளை பண்ணதுக்காக தேவைப்படும். இப்போ ஆத்தரைசேஷன் டூ ஸ்டே இப்படின்னா இந்த டாக்குமெண்ட் எதுக்குன்னா, அ இந்த கண்ட்ரில நம்ம வந்து 90 டேஸ்க்கு மேல இருக்கோம். அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு இந்த டாக்குமெண்ட் அப்ளை பண்ணும். இப்போ ஜென்ரலாவே நம்ம யூரோப்க்கு வரோம்னா, டூரிஸ்ட் விசால வருவோம். ஸோ நம்மளோட ஐட்டினரி ஃபில் பண்ணி, ஓகே இந்த டேலேருந்து இந்த டே இந்தந்த கண்ட்ரீஸ் இங்கங்க நாங்க இருப்போம். அப்படின்னு சொல்லி நம்ம விசா வாங்கிட்டு வருவோம். ஒர்க்குக்குன்னு வரும்போது நம்ம 90 டேஸ்க்கு மேல இங்க இருப்போம். 90 டேஸ்க்குள்ள இருக்கிறோம்னா, அதுக்கு வேற ப்ரொசீஜர். 90 டேஸ்க்கு மேல இருக்கிறோன்றப்போ வந்து, நம்மளோட நம்ம வந்து இந்த டாக்குமெண்ட் அப்ளை பண்ணணும். டெம்பரரி ஆத்தரைசேஷன் டூ ஸ்டே. ஸோ இந்த வீடியோல நம்ம இந்த டாக்குமெண்ட் எப்படி அப்ளை பண்ணணும்னு தான் பார்க்குறோம். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து விசாக்காக அப்ளை பண்ணணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம டெம்பரரி ஆத்தரைசேஷன் டூ ஸ்டேன்னு சொன்ன இந்த டாக்குமெண்ட் அப்ளை பண்ணதுக்கு giche.lu இந்த வெப்சைட்டுக்கு தான் போகணும். ஸோ giche.lu இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜஸ் இருக்குது. ஃப்ரெஞ்ச், ஜெர்மன் அண்ட் இங்கிலீஷ். நம்ம வந்து இங்கிலீஷே செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் இங்கே ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனால் இமிக்ரேஷன். இதில் வந்து ஸ்டேயிங் இன் லக்சம்பர்க் ஃபார் மோர் தென் 90 டேஸ் இந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தேர்ட் கண்ட்ரி நேஷ்னல்ன்றதுனால இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது தேர்ட் கண்ட்ரி நேஷ்னலாக இருக்கும்போது நம்ம வந்து காமனாக வந்து சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். மற்ற இது கேட்டகரி வைஸாக இருக்கும். ஸோ சேலரிடு ஒர்க்கர்னா ஒரு ப்ரொசீஜர், ஹைலி குவாலிஃபைடு ஒர்க்கர் இயூ ப்ளூ கார்டு அந்த இதுக்கு அப்ளை பண்ணுறோன்னா வேறு ப்ரொசீஜர். மற்ற சீசனல் ஒர்க்கர், செல்ஃப் எம்ப்ளாய்டு அந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர் அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்டாக வரீங்கன்னா கூட உங்களுக்கு வேறு கேட்டகரி. பட் இந்த ப்ரொசீஜர் வந்து மோஸ்ட் ஆஃப் த கேட்டகரிஸ்க்கு சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம காமன் ப்ரொசீஜரில் என்னன்னு பார்த்தோம்னா, விசா வாங்குறது. ஸோ இங்கே லக்சம்பர்க் வரதுக்கான ஷெங்கன் விசா வாங்குறது. அதுக்கப்புறம் மெடிக்கல் செக்கப். இப்போ நம்ம இந்த இது வந்து விசா வாங்குறது வந்து இந்த ஆத்தரைசேஷன் டு ஸ்டே அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் பண்ணணும். ஸோ அதை நான் வந்து இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆத்தரைசேஷனுக்கு அப்ளை பண்ணதுக்கு நம்ம சேலரிட் ஒர்க்கராக இருந்தாலும் சரி, இயூ ப்ளூ கார்டுக்காக அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ இதில் இங்கே நம்ம பார்த்தோம்னா என்னென்ன கண்டிஷன்ஸுன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இங்கே கண்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி 2 ஸ்டெப்பாக இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறது இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அப்புறம் நம்மள்ட்ட வேலிட் பாஸ்போர்ட் வேணும். அது இல்லாமல் டைப் டி விசா வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கு இது யார் யாருக்கு அப்ளிகேபிள், இதுக்கு ப்ரீ ரிக்விசைட்ஸ் என்ன, எப்படி பண்ணணும், இது எல்லாமே இந்த பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்குது. நான் அப்ளை பண்ணும்போது இவ்வளோ கிளியராக இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பட் எப்படினாலும் நம்ம அப்ளை பண்ணும்போது சில டவுட்ஸ்லாம் வரும். அப்போ வந்து கம்யூனிட்டிஸில் ரீச் அவுட் பண்ணி கேட்டிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து கிளியராக நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுன்றத டிசைட் பண்ணேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் சர்வீசஸ்ன்ற ஹெட்டிங்கில் வந்து ரெசிடென்ட் பெர்மிட்காக இருக்கும். நம்ம இப்போ அப்ளை பண்ணுறது ஆத்தரைசேஷன் டு ஸ்டே. ஸோ இந்த டவுன்லோடபிள் ஃபார்ம்ஸில் வந்து நம்ம இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல, ஆத்தரைசேஷன் டு ஸ்டே ஃபார் அ தேர்ட் கண்ட்ரி நேஷ்னல் இன் வியூ ஆஃப் சேலரிட் ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து அது என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ரெஞ்சில் கொடுத்துருக்காங்க. மாடல் த டிமாண்ட் த ஆத்தரைசேஷன் த செஜோர். ஸோ இந்த டாக்குமெண்ட் தான் வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அப்ளிகேஷனோட மாடலை வந்து அவங்க ஃப்ரெஞ்ச் ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம பார்க்கும்போது நமக்கு இது ஆக்சுவலாக ட்ரான்ஸ்லேட்டே ஆகாது. ஸோ இது என்னன்னே தெரியாமல் இங்கே எனக்கு இதில் ஆக்சுவலாக கன்ஃபியூஷன் என்னென்னா,
நான் அப்ளை பண்ணும்போது மேலே வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அப்ளிகேஷன்னொடனே சரி ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கும், நம்ம வந்து டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் நான் தேடிக்கிட்டே இருந்தேன். எனக்கு வந்து அது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ அப்புறம் தான் எனக்கு வந்து ரியலைஸ் பண்ணேன், அவங்க சொல்கிறது வந்து இதுதான். அ என்னதான் ஃப்ரெஞ்ச் படிச்சிருந்தாலும், அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் அப்ளை பண்ணும்போது இருந்த ஸ்ட்ரெஸ்ல ஆக்சுவலா எனக்கு அவ்வளவா புரியல. அண்ட் அவ்வளோ கவனிச்சும் நான் பார்க்கல. ஸோ இந்த ஜாப் போஸ்டிங் அடம்ல போஸ்ட் பண்ணதுக்கப்புறம், அடம்லேருந்து 3 வீக்ஸ்க்குள்ள அவங்க வந்து அந்த ப்ரொஃபைல கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி அந்த ஸ்கில் இருக்கிற ப்ரொஃபைல் அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்ற சிச்சுவேஷனுக்கு எம்ப்ளாயர் அவங்க வந்து அடமோட சைன் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நாங்க வந்து 3 கண்ட்ரி நேஷனல் இல்ல அவுட்சைட் யூரோப் தேடுறோம் அப்படின்ற ஒரு இது. ஸோ அப்படி அவங்க வந்து அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணி அ இந்தியன்ஸ் இல்ல மத்த நேஷனாலிட்டீஸ ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு ரெக்ரூட் பண்ணி வரும்போது கான்ட்ராக்ட்ல என்ன போட்டிருக்கும்னா, உங்களுக்கு இந்த டெம்பரரி ஆத்தரைசேஷன் ஆஃப் ஸ்டே கிடைச்சதுக்கப்புறம் நீங்க வந்து இமிடியேட்டா ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் குடுத்துருப்பாங்க. ஓகே. இந்த அ அப்ளிகேஷன்ல வந்து நமக்கு தேவையான சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. இதுல பேசிக்கா நம்மளோட நேம், அட்ரஸ் இது வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். இத தவிர்த்து நமக்கு வந்து காப்பி ஆஃப் வேலிட் பாஸ்போர்ட் ஆல் பேஜஸ். ஸோ இது வந்து என்டையர் எல்லா பேஜஸுமே வந்து ஜெராக்ஸ் எடுத்து குடுத்துக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் போலீஸ் ரெக்கார்ட். இது வந்து பிசிசின்னு சொல்லுவோம். போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். இது வந்து இப்போ கர்நாடகால பெங்களூர்ல இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் சேவா கேந்திரால அப்ளை பண்ணாலே போதும். இந்த டாக்குமெண்ட் குடுப்பாங்க. அப்புறம் நம்மளோட சிவி. சிவிக்கு அப்புறம் இதில குடுத்துருக்கிறது நம்மளோட டிப்ளமோ ஆர் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ நீங்க இன்ஜினியரா இருந்தீங்கன்னா, உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டோட ஒரு காப்பி அனுப்புனா போதும். எதுவுமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அனுப்ப தேவையில்ல. நம்ம காப்பி குடுத்தா மட்டும் போதும். அப்புறமா வொர்க் கான்ட்ராக்ட். ஸோ இத தான் நமக்கு அந்த கம்பெனிலேருந்து அனுப்பியிருந்தாங்கல்ல. இது வந்து நம்ம ஒரிஜினலா அனுப்பணும். ஏன்னா, அவங்க நமக்கு 3 காப்பி குடுத்தாங்கல்ல. அதில 1 காப்பி நம்ம சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷன்ல குடுக்கணும். இது இல்லாம அ இந்த கம்பெனி வந்து அடம்ல அட்டஸ்ட் பண்ண அந்த சர்டிஃபிகேட் வந்து குடுப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு வராது. இது அவங்க வந்து டைரக்ட்டா இந்த இமிகிரேஷன்க்கே குடுத்துருவாங்க. இன்கேஸ் நமக்கு பதிலா வேற யாரா அப்ளை பண்றாங்கன்னா, ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸும் வந்து இதில மென்ஷன் பண்ணணும். இப்ப நம்ம வந்து சொந்தமா அப்ளை பண்றதுனால, நமக்கு வந்து அது அப்ளிகேபிள் இல்லன்னு வச்சுக்கலாம். ஸோ டூ சம்மரைஸ் இதில வந்து பாஸ்போர்ட், போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட், சிவி, நம்ம டிப்ளோமா காப்பி, வொர்க் கான்ட்ராக்ட் இத இத வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இது என்ன அப்ளிகேஷன்றத பார்த்தோம்னா, இதுதாங்க அந்த அப்ளிகேஷன். இது வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரெஞ்ச்ல இருக்கு. ஸோ இத வந்து நான் கொஞ்சம் ஜூம் பண்ணியே காட்டுறேன். எஸ். ஸோ இந்த ஹெட்டிங்க வந்து நீங்க டெலீட் பண்ணிக்கோங்க. அது வந்து அ வெறும் இது என்ன ஃபார்ம்ன்றதுக்காக குடுத்துருக்காங்க. இத நம்ம வந்து ஈஸியா பண்ணதுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வேர்ட் யூஸ் பண்றீங்கன்னா, வேர்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ட்ரான்ஸ்லேஷன் ஆயிடும். ஓரளவுக்கு இந்த ட்ரான்ஸ்லேஷன் வந்து கரெக்ட்டா இருக்கு. ஸோ இத வந்து நான் வந்து செக்கும் பண்ணியிருக்கேன். ஜென்ரலா வொர்க்குக்கு இத நான் யூஸும் பண்றேன். ஸோ நீங்க இத வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணதுக்கப்புறம் நீங்க பார்க்குறீங்கன்னா, இது வந்து ஒரு லெட்டர் தான். ஸோ இத தான் நம்ம வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும். ஸோ இதில லெஃப்ட் சைட்ல நேம் ஆஃப் த அப்ளிகேட்ன்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய பேர அ அ ஃபில் பண்ணிக்கோங்க. நான் இங்க வந்து டீட்டெயில்ஸ் எதுவுமே குடுக்கல. அ ஃபார் பிரைவசி ரீசன்ஸ். ஸோ இத வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம்ன்னு போட்டுக்கோங்க. இங்க வந்து உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த 2 டீட்டெயில்ஸ தான் ஃபில் பண்றோம். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் அட்ரஸ். இது வந்து நம்ம அனுப்ப வேண்டிய போஸ்டல் அட்ரஸ் இங்க குடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அண்ட் யூரோப்பியன் அஃபேர்ஸ் இமிகிரேஷன் டைரக்டரேட், பிஓ பாக்ஸ் 752, 2017 லக்சம்பர்க். இந்த அப்ளிகேஷன இதுக்கு தான் அனுப்பணும்னு சொல்லி இங்க எழுதியிருக்காங்க. இதையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக குடுத்துருக்காங்க. அடுத்தது டேட். ஸோ இன்னைக்கு வந்து சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே 17/05/2025. ஓகே. Subject: application for a temporary residence permit for third country national for the purpose of paid employment. இதுக்கப்புறம் இங்க வந்து நான் ஐ அண்டர்சைன் சர்நேம், ஃபர்ஸ்ட் நேம், எக்ஸாக்ட் அட்ரஸ். ஸோ நம்மளோட லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேம்,
அப்புறம் அட்ரஸ். இதுதான் நம்ம இங்கே ஃபில் பண்ணுறோம். இதை ஃபில் பண்ணிட்டு இந்த போர்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். இந்த மாதிரி நான் வந்து ரெசிடென்ஸ் பெர்மிட்க்கு எம்ப்ளாய்டு பர்சனாக இந்த ஆர்டிக்கல் பிரகாரம் அப்ளை பண்ணுறது கொடுத்துருக்கோம். இங்கே வந்து நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுறோம் முன்னாடி பார்த்தோன்னா அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸோட லிஸ்ட் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் செக்லிஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லாமே வந்து காப்பி, நம்ம எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் மட்டும் ஒரிஜினல் டாக்குமெண்ட். இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டு நமக்கு இது வந்து ப்ராக்ஸி இல்லைன்றதுனால இது வந்து நாட் அப்ளிகேபிள். ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு. இதுக்கப்புறம் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட ஃப்யூச்சர் எம்ப்ளாயர் நம்மளோட ஃபேமிலி ரிலேட்டிவ் இல்லை அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி இங்கே நம்ம வந்து சைன் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நீங்கள் டிஜிட்டலி சைன் பண்ணாமல் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரிஜினல் சிக்னேச்சரே போடுங்க. நான் அப்ளை பண்ணப்போ EU ப்ளூ கார்டு ஹோல்டராக தான் அப்ளை பண்ணேன். ஸோ EU ப்ளூ கார்டு ஹோல்டருக்கு வந்து சேலரி பேஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாம். மோஸ்ட்லி ஐடி ஜாப்ஸ்க்குன்னு வரும் இது நம்மளுடைய சேலரி அந்த குவாலிஃபிகேஷனில் வரும். EU ப்ளூ கார்டோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதை நான் இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்த இந்த ப்ரொசீஜர் ரெசிடென்ட் ஒர்க்கர் அண்ட் ப்ளூ கார்டு ஹோல்டர் 2 கேட்டகரிக்குமே ஒர்க் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை இதில் நான் எதாவது மிஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அதை பற்றி இன்னுமே டவுட் இருக்குன்னா அதையுமே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை. இது வரைக்கும் இந்த வீடியோ கேட்டுட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.